Standard results. Standard position of center of mass. Uniform distribution. நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் படிப்போம். ஸ்டாண்டர்ட் பொசிஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, குயிக்கா நான் சொல்றேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒரு ரிங்குக்கு எங்க இருக்கும்? இன் கேஸ் ஆஃப் ரிங் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? ஒரு ஸ்பியருக்கு எங்க இருக்கும்? ஹாலோ ஸ்பியர்னாலும் சரி ஆர் சாலிட் ஸ்பியர். யூ டேக் அ டிஸ்க். கமான், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? திங்க் பண்ணி சொல்லுங்க. அப்படியே டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ராட், இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட். ஒரு ஸ்கொயர் பிளேட்டுக்கு எங்க இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிளேட். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ஸ்க்கு எங்க வரும்ன்றத பார்க்கலாம். இப்போ ரிங்குக்கு எங்க வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நான் யூனிஃபார்ம்னா ஸ்டோரி டிஃபரெண்ட். நான் யூனிஃபார்ம்னா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, எக்ஸாக்டா இங்க தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது யூனிஃபார்மா இருக்கிறனால நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ரிங்குக்கு எங்கப்பா வரும்? இந்த இடத்துல தான் மாஸ் இருக்கு. ரிங்குன்றது அவுட் சைட்ல தான் மாஸ் இருக்கும், ரைட்டா? சென்டர்ல வருது. இப்போ ஸ்பியருக்கு எங்கப்பா வரும்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட சென்டர்ல. இந்த கேஸ்ல இங்க என்ன வரும்? கரெக்டா சென்டர்ல வரும். கரெக்டா L/2ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம கூட ப்ரூவ் பண்ண ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு ஸ்கொயர் பிளேட்டுக்கு எங்க வரும்? கரெக்டா அதோட சென்டர்ல. கிளியர்? இப்போ ஒரு ட்ரையாங்குலர் பிளேட் கரெக்டா எங்க வரும்? கமான், நல்லா கவனிங்க. இங்க வந்து எனி ட்ரையாங்குலர் பிளேட் நம்ம வந்து இது எடுக்கல, லைக் ஈக்குவட்டோரியல் எடுக்கல. இது ஈக்குவட்டோரியலுக்கும் பொருந்தும், எதுக்குனாலும் பொருந்தும். வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இருக்கணும்னு எடுக்கல. சம் ரேண்டம் ஷேப் ஆல்சோ ஐ கேன் டேக். ஏதோ ஒரு ஒரு ட்ரையாங்குலர் பிளேட். இந்த சைடோட மிட் பாயிண்ட் எது? இதனே. இது L/2னா இது எவ்வளவு இருக்கும்? L/2. கரெக்டா இந்த இடத்துல இருந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைங்க. இந்த லைனுக்கு பேர் வந்து ஏபின்னு கூப்பிடணும். ஏபிக்கு பேர் வந்து மீடியன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைட்ல ஒரு மிடில் பாயிண்டா எடுத்துக்கோங்க. இதென்ன மிடில்? இது டியா இருந்துச்சுன்னா இது D/2னா இது எவ்வளவு இருக்கும்? D/2. இப்போ கவனிங்க, மீடியன்ன்ற லைன் வந்து என்ன பண்ணும்? இந்த லைன் தான் மீடியன் லைன். இந்த லைன் வந்து இந்த இடத்த ரெண்டு பார்ட்டா கட் பண்ணுதா? இது L/2, இது L/2. அதே மாதிரி இப்போ இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்றேன். இந்த லைன் என்ன பண்ணுது? இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனியா கட் பண்ணுதா? இது D/2, இது D/2. இது வந்து CDன்னு கூப்பிடுறேன். CD இஸ் ஆல்சோ மீடியன் லைன். இந்த ரெண்டு மீடியன் லைனை எங்க மீட் ஆகுதோ அந்த இடம் தான் என்னது? நம்ம ஓன்னு கூப்பிடுறேன். O இஸ் கால் வாட்? சென்ட்ராய்டு. ஓகே, இது வந்து ஜென்ரலி ட்ரூ ஃபார் எனி ட்ரையாங்கிள். இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா, யூ டேக் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிடில் இடத்த கட் பண்ண சொன்னீங்கன்னு வைங்க. இங்க இருந்து இங்க ஒரு லைன், இங்க இருந்து இங்க ஒரு லைன் எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஃபார்ச்சுனேட்லி 90 டிகிரி. சென்ட்ராய்டுல இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் அட் சென்ட்ராய்டு. ஒரு சிலிண்டருக்கு எங்க இருக்கும்? கமான் கமான், எஸ், சிலிண்டருக்கு எங்க இருக்கும்? இப்போ எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட சிலிண்டரோட ஹைட் வந்து h. அப்ப எங்க இருக்கும்? சிலிண்டரோட சென்டர்ல தானே இருக்கும். அங்க இருந்தா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இப்போ லாஸ்டா ஒரே ஒரு ஷேப் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், which is very standard. ஒரு கோன் எடுத்துக்கலாம். இந்த கோனோட ஹைட் வந்து என்னன்னா h. கோனோட ஆக்சஸ்னா என்ன சொல்வீங்க? வாட் இஸ் த கோனோட ஆக்சஸ்? இதான் கோனோட ஆக்சஸ். ஓகே, கோனோட ஆக்சஸ்ல கரெக்டா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இட்ஸ் a direct result. இதுக்கு பின்னாடி எல்லாம் டெரிவேஷன்ஸ் இருக்குப்பா, நம்ம டெரிவேஷன்ஸ்குள்ள போகல. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி 2h/3. இப்ப கோனோட உச்சி இருக்குல்ல, இந்த உச்சிக்கு பேர் என்னது? வெர்டெக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து கீழே எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு சென்டர் ஆஃப் மாஸ்? 2h/3. இப்ப நம்ம எடுத்துக்கின கோன் வந்து இங்க மறந்துடாதீங்க, we have taken a hollow cone. அது என்ன சார் ஹாலோ கோன்? இப்ப இதே நம்ம எடுத்துக்கின கோன் வந்து சாலிட் கோனா இருந்துச்சுன்னு வைங்க. சாலிட்னா ஃபுல்லா ஃபில்லா இருக்கு. நம்ம இது இருக்கு இல்லையா, கார்னேட்டோ ஐஸ்கிரீம்லாம் இருக்குல்ல, அது வந்து சாலிட் கோனா ஹாலோ கோனா? சாலிட். அது கம்ப்ளீட்டா ஐஸ்கிரீம் ஃபில்லா இருக்கு. இட்ஸ் a solid cone. 3h/4. ஜஸ்ட் யூ டேக் இட் as a fact. இதுக்கு வந்து 2h/3, இதுக்கு 3h/4. ஓகே, கோன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிறோம். கோன்ல ஹாலோ கோனுக்கு 2h/3, இதுக்கு 3h/4. ஃப்ரம் வேர்? வெர்டெக்ஸ்ல இருந்து வரும்போது we are getting this. ஓகே, இப்போ லாஸ்டா ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்போ என்கிட்ட ஒரு ராட் இப்படி இருக்குப்பா. இது ஒரு ராட் 1, this is rod 2. we are having two identical rods we are having. இதோட மாஸ் m, இதோட லென்த் வந்து L. அதே மாதிரி இதோட லென்த்துமே என்ன? யூ நீட் டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஃபைண்ட் லொகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம வந்து பாயிண்ட் மாசஸ் தானே இது வரைக்கும் படிச்சிருக்கோம் ஃபார்முலாஸ். இப்போ கரெக்டா இல்லையா? ரைட் ஆர் ராங்? பாயிண்ட் மாசஸ்க்கு படிச்சிருக்கோம். இப்போ இங்க ரெண்டு ராட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ராட நான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ரெண்டு ராடுமே தனித்தனியா ரிஜிட் பாடியா இல்லையா? 2 மாசஸ் ரெண்டுமே தனித்தனியா ரிஜிட் பாடியா இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தனித்தனி ராட ரிஜிட் பாடியை பாயிண்ட் மாஸா எப்படி மாத்துவீங்க? இந்த என்டையர் பாடியை பாயிண்ட் மாஸா மாத்தணும்னா நீங்க எதை கன்சிடர் பண்ணணும்? என்கிட்ட நான் இதை நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் படிக்கும்போது பார்த்தோம். என்டையர் ரிஜிட் பாடியை படிக்க முடியாது நம்மளால. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்ல எல்லா மாஸுமே இருக்குன்னு எடுத்துப்போம்ல, அதே ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் தி ஆன்சர். இது மாதிரி ப்ராப்ளம். ஆரிஜின் எங்க ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா கரெக்டா இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதை நம்ம என்டையர்லி என்னவா மாத்தணும் அப்படின்னா கவனிங்க, இந்த என்டையர் ராடோட மாஸ் எங்க இருக்கு, அதோட சென்ட்ரா மாஸ்ல இருக்கமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த என்டையர் செகண்ட் ராடோட சென்ட்ரா மாஸ் எங்க இருக்கும், கரெக்டா கமெண்ட் பை இது எக்ஸ், திஸ் இஸ் ஒய். இந்த ராடோட என்டையர் மாஸ் கரெக்டா அதோட சென்ட்ரா மாஸ் இங்க இருக்குமா? அதே மாதிரி என்டையர் ராடோட சென்ட்ரா மாஸ் எங்க வரும், இங்க வரும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், L/2, கரெக்டா இல்லையா எவ்ரிவன்? ஸோ இட் ஷுட் பி L/2, கரெக்டா, இட் ஷுட் பி L/2. இப்போ நீங்க ஆஸ் யூஷுவல் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ராட எல்லாத்தையும் பாயிண்ட் மாசஸா மாத்திட்டேன், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணேன், எக்ஸ்காம் வில் பி ஈக்குவல் டு m into 0 m into L/2 divided by total mass என்ன 2m. What is your answer? L/2. What is the y-com? So y-com என்ன வரும், ரெண்டு பொசிஷனுமே y1 y2 ரெண்டுமே 0. அப்போ y-com definitely it need to be ரெண்டாவது சென்டர் மாஸ் கரெக்டா எங்க வருது, நீங்க இதை மார்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது L/2 கரெக்டா, சென்டர் மாஸ் இட் இஸ் கமிங் ஹியர். ஏன்னா இது வந்து L/2 நம்மளுக்கு L/4 வருது. ஸோ கரெக்டா ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது L/4. எக்ஸ்காம் ஷுட் பி மெஷர்ட் ஃப்ரம் தி ஆரிஜின் இருந்து L/4.